ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது ஒரு சிறுதானிய உணவு, திணையரிசி பாயசம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிட்ற ஒரு சத்தான உணவு இது. ரொம்பவே எளிமையான முறையில் டக்குன்னு பண்ணுற ஒரு சத்தான ஸ்வீட் ரெசிபி இது. நீங்கள் விதவிதமான முறைகளில் பாயசம் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. சிறுதானியத்தில் திணையரிசி பாயசம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா என்னென்னு தெரியல. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திணையரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். திணையரிசி பாயசம் செய்கிறதுக்கு 10 பாதாம் 10 முந்திரி எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க. திணையரிசி 1 டம்ளர் அளவு எடுத்துருக்கேன்னா இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. இந்த திணையரிசியோட கலரும் மாறணும். திணையரிசி வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அது வரைக்கும் வறுத்துக்கிறேங்க. அரிசி கருகாமல் வறுத்துக்கிறேங்க. அரிசி வறுபட்டதும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். பச்சரிசி நம்ம வறுக்கும்போது அரிசியோட கலர் எப்படி நல்லா ப்யூர் ஒயிட்டாக தெரியுமோ அது மாதிரி இந்த திணையரிசியோட கலரும் நல்லா ப்யூராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு கலர். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். நம்ம கை வச்சு அலசும்போது சுடும். திணையரிசியை 2-3 முறை நல்லா கழுவிடுங்க. கழுவின அரிசியை நம்ம எந்த பாத்திரத்தில் பாயசம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோங்க. திணை அரிசியில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேங்க. இது நாட்டு பசும்பால், நம்ம வீட்டு பசும்பால் இது. இது கூட 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மொத்தமாக 1.5 லிட்டர் சேர்த்துக்கிறேங்க. நான் சேர்த்துருக்க அரிசியோட அளவு ஒரு காஃபி டம்ளர் அளவு தான் திணை அரிசி. ரொம்ப சின்ன டம்ளர் இல்லை, மீடியமான காஃபி டம்ளரில் 1 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கொதிக்கும் வரைக்கும். அப்புறம் இடையில கலந்து விட்டுக்கலாம். சிறுதானியம் ஃபஸ்ட்டு சேர்த்த உடனே சூடேறும்போது டக்குன்னு கட்டிப்பட ஆரம்பிக்கும், அடியில் ஒட்டும். திணை அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து இதுக்கு தேவையான சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. 3/4 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நம்ம திணை அரிசி அளந்த அதே டம்ளரில் 3/4 டம்ளர். நம்ம ஊற வச்ச முந்திரி பாதாமை மிக்சியில் சேர்த்து கூடவே ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வேக வச்ச திணை அரிசியில் கலந்துருங்க. திணை அரிசி நல்லா வெந்து குழஞ்சிருக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கூடவே கொஞ்சம் திராட்சை முந்திரி சேர்த்து வறுத்துட்டு இது கூடவே கலந்துருங்க. நம்ம சேர்த்துருக்கிறது நாட்டு பசும்பால், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொழுப்பில்லாத பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இப்போ சர்வ் பண்ணலாம். நம்ம சேர்த்துருக்க இனிப்போட அளவு லைட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற அளவு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிறேங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா திரண்டு போயிடும் பால் சேர்த்துருக்கிறதுனால. அவ்வளவுதான், திணை அரிசி பாயசம் தயாராகிடுச்சு. இந்த சத்தான சிறுதானிய உணவு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் உங்களை போல் இன்னொருவர் பார்க்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எங்களுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் சத்தான திணை அரிசி பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.